வணக்கம் நண்பர்களே. லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜீவ் இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும், ஒருத்தர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் தேவைப்படுது. அது எந்த ஒரு 3 விஷயங்கள், அந்த ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்றது வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி வருது, இதெல்லாம் சக்ஸஸாக பர்ஃபெக்டாக இருந்தால், அந்த 3ம் சரியாக இருந்தால் ஒரு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் சக்ஸஸ் ஆகும். ஸோ அது எதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஒரு நண்பர் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3500 கிராஃப்ட் வந்து ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க. ஸோ அவருக்கு எந்த மாதிரி ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க, டென்சிட்டி எப்படி இருக்கு, ஏர்லைன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒட்டுமொத்த விஷயத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த நண்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க, அதே போல பார்த்தோம்னா டென்சிட்டி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம்னா இந்த வீடியோவில் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நண்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 கிராஃப்ட் வரைக்கும் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், இந்த இடத்துல டென்சிட்டி கம்மியா இருக்கு, 2 சைடுமே ஃபுல்லா டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு ஃபுல் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே கிராஃப்ட் இருந்தால கேப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா 3500 கிராஃப்ட் வந்து இவருக்கு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காங்க வித் ஹை டென்சிட்டியில். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறது வந்து அந்த ஏர்லைன். ஸோ ஏர்லைன் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் லுக்கு காட்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிக் வச்ச மாதிரியோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமா அப்படியே நம்ம வந்து வெளியே காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஏர்லைன் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக அப்போ இருந்து இப்போ வரைக்குமே பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல நமக்கு வந்து ஏருக்கு மட்டும் இல்லை ஸ்கின்னுக்கும் நம்ம வந்து ரொம்பவே சூப்பராக ஹை டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய மிஷினரி வச்சு நம்ம வந்து ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட்டோட. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கான்செப்ட் வந்து ஒன்று சொல்லியிருந்தோம், ஒரு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னா 3 விஷயங்கள் தேவைப்படும். ஸோ அந்த 3 விஷயங்கள் என்னன்றா நம்ம அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நிலத்துல வந்து ஒரு பயிர் உழுவணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துல ஒரு விதை எடுக்கணும். ஸோ அந்த விதையானது பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கணும். ஸோ அந்த விதைன்றது என்னது, நம்ம எடுக்கக்கூடிய டோனர் ஏரியாவில் வந்து எடுக்கக்கூடிய அந்த டோனர். ஸோ அந்த கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். மேலும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல அந்த விதையை விதைக்கிறோமோ அந்த நிலம் வந்து சரியான பக்குவத்தில் இருக்கணும். ஸோ அந்த பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த விளைச்சலானது நீ என்னதான் நல்ல விதையை எடுத்து வச்சால் கூட ஸோ அந்த பக்குவம் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது திரும்பவும் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாகும், ஹெல்த்தியாக வளராது. அப்போது நம்ம வந்து அந்த டோனர் ஏரியாவிலேருந்து எடுத்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ நான் சரியான முறையில் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து சரியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து 1 மாசமோ 2 மாசமோ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த பீரியடுக்குள்ள அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அந்த நம்ம வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் பண்ற இடமும் டோனர் ஏரியாவோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நல்ல முறையில் அதை பக்குவப்படுத்திக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளைவிக்கக்கூடியவங்க. ஸோ என்னதான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிலம் நல்லா இருந்தாலோ இல்லை அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய விதையானது சரியா இருந்தாலோ விளைவிக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான காலகட்டங்கள்லையோ சரியான முறையிலையோ நம்ம வந்து செய்யலை அப்படின்னா அது வந்து சரியா வராது. அந்த மாதிரி தான் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யக்கூடிய டெக்னீஷியன். ஸோ நம்ம வந்து டோனர் இருந்து எடுக்கக்கூடிய டோனர் நல்லா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்த 3வது தான் டெக்னீஷியன்ஸ். ஸோ இந்த 3ம் பார்த்தோம்னா ஒரு இடத்துல கரங்கள் வந்து ஒன்றா சேர்ந்தால் மட்டுமே பர்ஃபெக்டாக செயல்பட்டால் மட்டுமே அவருக்கு அந்த ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ரிசல்ட் ஆனது பர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லை அப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கேப் விழுந்துருது அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டான ரிசல்ட் நம்ம வந்து நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து அந்த ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் அந்த ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை பார்க்காத நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா மூலதனமாக வச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தள்ளி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதனால தான் சொல்றது, என்னை மட்டும் நம்ப வேணாம், நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும்.
என்னுடைய கிளைண்ட் வந்து பார்த்தோன்னா ₹1000 அது ரொம்ப வேல்யூபால்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து வேஸ்ட் ஆகும்னு நினைப்பேன் எப்பவுமே. ஸோ நீங்க என்ன மட்டும் முழுமையாக நம்ப வேணாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் கிளினிக் நீங்க அணுகியிருந்தாலும், ஒரு டைம் ஹெச்என்எஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ஒரு மணி நீங்க வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் சொல்றேன். ஸோ அங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு தினமும் பார்த்தோம்னா, நூத்துக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து பிஆர்பிக்கு வராங்க, இன்வெஸ்ட் வராங்க. புதுசா ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சவங்க பார்த்தா டெய்லி குறைஞ்சது வந்து ஒரு 10 சர்ஜரி நடந்துட்டு தான் இருக்கு. அவங்களையும் அடிக்கடி நீங்க பார்க்கலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்கள கூப்பிட்டு கேட்கலாம். உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கு? எப்படி பண்ணாங்கறத கேட்டீங்கன்னா, ஈஸியா அந்த ஃபீட்பேக் தெரிஞ்சிடும். அதனால நீங்க ஒரு டைம் பார்த்தா நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆனா இல்ல எனக்கு இந்த செலவு ஆகுது, வரணுமா போணுமான்னுலாம் யோசனை பண்ணீங்க அப்படின்னா, நம்ம சரியான இடத்துல நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணாத பட்சத்துல, நீங்க மொத்த முடியுமே இங்க வேஸ்ட்டா போயிடுதுல்ல. ஆயிரக்கணக்கான ரூபாய் வேஸ்ட்டா போயிடுது. அதனால ஒரு நாள் வந்து போறதுல எந்த ஒரு தவறுமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, பதில் காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.